Peacemakers of Christo. நீ நல்ல கனியை கொடுக்கிறாயா? நீ நல்ல மரமா? உன் கனி நல்லதாக இருக்கிறதா? மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 33வது வசனத்துல, மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும், மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும், மரத்தை அதன் கனியால் அறியலாம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஜெபிப்போம். என் பரமபிதாவே, பரிசுத்த நாயகனே, உன்னத தெய்வமே, என் உள்ளத்தை எல்லாம் காண்கிறவரே, என் அவல நிலையையும் ஆண்டவரே என் அநாதை தன்மையையும் கண்ணோக்குகிற தெய்வமே, உம்மையே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. ஏசப்பா, அந்நாளிலே நீர் நல்ல மரமாக இருந்தீர் ஆண்டவரே. இயேசுவே, இருந்த போதிலும் 12 கனிகள் இருந்த போதிலும் ஆண்டவரே ஒரு கனியானது கெட்ட கனியாக மாறியது ஆண்டவரே. பணாசை பிடித்த கனியாக மாறியது, காட்டி கொடுக்கும் கனியாக மாறியது, பொய் சொல்லும் கனியாக மாறியது, பேராசை கொண்ட கனியாக மாறியது, உன்னையே அவமானத்திற்கு உள்ளாக்குகிற கனியாக மாறியது ஆண்டவரே. அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் சுவாமி, என் கனிகள் எல்லாம், என் பிள்ளைகள் எல்லாம், என் மனைவி, என் கணவன், என் பெற்றோர், என் பிள்ளைகள் ஆண்டவரே, என் மருமகள், மருமகன், என் மாமனார், மாமியார் நல்லவர்கள் என்று நினைத்தேன் சுவாமி. ஆனால் ஆண்டவரே அப்பா, இந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே ஒரு கனி மட்டும் யூதாஸ் என்ற கனியாக மாறிக்கொண்டிருக்கிறது சுவாமி. அடங்கா கனியாக, பேராசை கனியாக, காம வெறி பிடித்த கனியாக, கோபக்கார கனியாக ஆண்டவரே, சொத்துகளுக்கு ஆசை பிடிக்கிற கனியாக மாறி போய் கிடக்கிறது ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, நான் இன்று அவமானத்திற்குள்ளாய் இருக்கிறேன் ஆண்டவரே. இன்று நான் சோர்ந்து போய் இருக்கிறேன். நான் இன்று அப்பா என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல், அறியாமல், தெரியாமல் ஆண்டவரே வசித்து கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஆமா ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, என் கனி அப்பா இன்னைக்கு கெட்டு போகுது ஆண்டவரே. அப்பா, கெட்ட நண்பர்களோடு செல்போனை பயன்படுத்தி கொண்டு ஆன்லைன் கேம்ஸ் விளையாடி கொண்டு என் கனி ஊரெல்லாம் திரிந்து கொண்டு வாழ்கிறது ஆண்டவரே. அப்பா, என் கனி என்னோடு ஒட்டுவதில்லை ஐயா, பிரிந்து போகிறது சுவாமி. ராஜாதி ராஜாவே, என் கனியை காப்பாற்றுங்கள் என்று எத்தனையோ பெற்றோர்கள் என்று ஜெபிக்கிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஐயோ, என் பிள்ளையை கரை சேர்க்க முடியவில்லையே, அவனை படிக்க வைக்க முடியவில்லையே, அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கலையே, ஐயோ என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் செய்து வைக்க முடியலையே, அவனுக்கு குழந்தை பிறக்கலையே, அவள் வாழ்வு சிதைந்து போய் கிடக்கிறதே, என் கனியை காப்பாத்துங்கள் ஆண்டவரே என்று கனிக்காக ஜெபிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. என் பிள்ளை அப்பா நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாள் ஐயா, ஐயோ எந்த நோயானது அவளை கொல்லுகிறது தெரியலையே, ஐயோ சோர்ந்து சோர்ந்து போகிறாளே, அழுகிறாளே, ஐயோ அவளுக்கு எல்லா நோய்களும் வந்து கிடக்குது, ஐயோ தெய்வமே அவள் வாழ்க்கை சிதைந்து கொண்டிருக்கிறதே, ஐயோ என் மகன் கவலைப்படுகிறானே, அவனுடைய கிட்னி பிரச்சனைகள், ஹார்ட் பிரச்சனைகள், பிபி பிரச்சனைகள், கோபக்கார தன்மைகள் அவனை அப்பா ஆட்டி கொண்டிருக்கிறது சாமி. பிள்ளைய காப்பாத்துங்கள் என்று அப்பா ஒவ்வொரு மரமும் கண்ணீர் விடுகிறது ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, அப்பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் வளத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா, இன்னும் எத்தனையோ மரங்கள் கெட்ட மரங்களாக இருக்கிறது ஐயா, நல்ல மரமாக இல்லை ஐயா. ஐயா, இன்று குடிகார மரமாக, அடங்காத மரமாக, தகாத உருவ வைத்திருக்கிற மரமாக ஆண்டவரே, வேலைக்கு போகாத மரமாக, வேலையை தேடுகிற மரமாக இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, மனைவியை காப்பாற்றணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை கரை சேர்க்கணும் என்று எண்ணங்கள் இல்லை ஆண்டவரே. ஊரெல்லாம் சுற்றுகிறான் ஐயா, ஊரெல்லாம் சுற்றுகிறாள் ஐயா ஆண்டவரே. யாரிடம் பேசக்கூடாதோ அவர்களோடு பேசுகிறார்கள் ஐயா. தெய்வமே, வீட்டிற்கு காசு சம்பாதிப்பது இல்லை சுவாமி. ஏசப்பா,
பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேட்காமல் வாழ்கிற மரங்களாக இருக்கிறார்கள். சாமி தெய்வமே, ராஜாதி ராஜாவே, அந்த மரத்தில் இன்றைய ஆண்டவரே நரம்பிலிருந்து தான் அந்த கனிக்கு சக்தி போகிறது அல்லவா சுவாமி. அதே போல இன்று எத்தனையோ மரங்கள் ஆண்டவரே, குடிகார காம வெறி பிடித்த மனிதர்கள் ஆண்டவரே, எத்தனையோ பண ஆசை, பேராசை, பொய், திருட்டு செய்கின்ற மரங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள் ஐயா. ஆமாப்பா, பெற்றோர்களை கண்டு பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள் ஐயா. தீய எண்ணங்களை கற்றுக்கொள்கிறார்கள், அண்ணன் தம்பி சண்டைகளை கற்றுக்கொள்கிறார்கள், வெறுப்பு தன்மைகளை கற்றுக்கொள்கிறார்கள், பொறாமையை கற்றுக்கொள்கிறார்கள், சண்டை சச்சரவுகளை கற்றுக்கொள்கிறார்கள் ஐயா. தெய்வமே, மன்னிக்க முடியாத தன்மைகளை கற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவரே. இதைதான் என் பிள்ளைங்களுக்கு, என் கனிகளுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, என் பாவங்களை மன்னியும் ஐயா, என்னை சுத்தி செய்யும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் சுவாமி. இயேசுவே, என் மீது மனமிறங்கும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு மரங்களையும் ஆசீர்வதிங்க ஐயா. இந்த மரத்தினுடைய அடிவேர் வெட்டப்படுகிறது ஐயா. அப்பா, ஆனந்தம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் வெட்டப்படுகிறது ஐயா. இந்த பிள்ளைகளே ஆண்டவரே, இன்று பயங்களும் பதட்டங்களும், ஐயோ வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது, ஐயோ எதிர்காலத்துல எப்படி வாழ போகிறோம், நாங்கள் கரை சேர்வோமா சேர மாட்டோமா, ஐயோ என் கனிகள் பலன் கொடுக்குமா, நான் நினைத்ததை போல என் பிள்ளை படிப்பானா, அவன் வேலைக்கு செல்வானா, ஒழுக்கான வாழ்க்கையில அவன் இருப்பானா, காதலிக்க மாட்டாமல் ஆண்டவரே அவன் நீர் கொடுக்கிற மகனையோ மகளையோ திருமணம் செய்யணும் ஆண்டவரே. காம பிசாசுகளுக்கு அவன் இடம் கொடுக்க கூடாது, அவன் கெட்ட நண்பர்களோடு வாழக்கூடாது, ஒழுங்காக ஞாபக சக்தியோடு அவன் படிக்கணும், கவனத்தோட படிக்கணும், அவன் கரை சேரணும் என்று எத்தனையோ மரங்கள் இன்று உன்னிடம் மடிப்பேச்சை கேட்கிறது ஆண்டவரே. தகுந்த நேரத்துல வெயில கொடுங்கப்பா, தகுந்த நேரத்துல காற்றை வீச வைங்க ஆண்டவரே, தகுந்த நேரத்துல மழையை கொடுங்க ஆண்டவரே, தகுந்த நேரத்துல சக்தியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பூமியானது என்னாலும், இந்த குடும்ப பூமியானது எவ்வேளையிலும் ஆண்டவரே நீர் வளத்தோடு இருக்கணும் ஐயா, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழணும் ஆண்டவரே. நீர்தாமே இப்பிள்ளைகளை போஷிப்பீர், வாழ வைப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அப்பா, இந்த மரத்தையும் கனியையும் திருப்பாதம் சமர்ப்பித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.